உலகமே உற்று பார்க்கும் தேர்தல் என்றால் இது இந்திய மக்களவை தேர்தல்தான். அதிலும் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதி விவிஐபி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த தொகுதியின் கடந்த கால தேர்தல் நிலவரங்கள் மற்றும் தற்போது களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டவுடன் அவர் தேர்வு செய்தது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியை தான். ஆண்டு முதன்முறையாக எம்பியாக மோடி களம் கண்டபோது முன்னெச்சரிக்கையாக இரு தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று வாரணாசி, மற்றொன்று குஜராத்தின் வதோதரா. இரண்டிலும் வெற்றி பெற்ற நிலையில் வதோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்த மோடி வாரணாசியின் எம்பியாக தொடர்ந்தார். வாரணாசி மக்களவை தொகுதி பாஜகவின் இரும்பு கோட்டையாகும். அங்கு 1991 ஆண்டு முதல் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இடையில் 2004 ஆண்டு ஒரே ஒரு முறை மட்டுமே காங்கிரசின் ராஜேஷ்குமார் மிஸ்ரா வெற்றி பெற்றார். 2009 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் ஜோஷி எம்பியாக இருந்தார். 2014 ஆண்டு வாரணாசியில் மோடி களம் கண்டபோது அவரை எதிர்த்து 41 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அந்த தேர்தலில் மோடி அமோக வெற்றி பெற்றார். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2ஆம் இடம் பிடித்தார். 2019 ஆண்டு தேர்தலில் 26 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். அந்த தேர்தலிலும் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். 2019 ஆண்டில் மோடி பெற்ற வாக்குகள் 63.6% அதிகரித்தது. அப்போது சமாஜ்வாதி கட்சியின் ஷாலினி ராய் 2வது இடம் பிடித்தார். நடப்பு தேர்தலில் வாரணாசியில் போட்டியிட 41 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் நகைச்சுவை நடிகர் ஷியாம் உள்ளிட்ட 33 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது. மோடியை எதிர்த்து காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், யுக துளசி கட்சி, அப்னா தளம் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். இரு சுயேட்சை வேட்பாளர்களும் களம் காண்கின்றனர். பிரதமரின் போட்டியாளர்களில் முக்கியமாக பார்க்கப்படுபவர் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய். இவர் பிரதமர் மோடியை எதிர்த்து 3வது முறையாக வாரணாசியில் களம் காண்கிறார். கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சல் பிராந்தியத்தில் பாகுபலி என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் அஜய் ராய். 54 வயதான அஜய் ராய் கடந்த இரு தேர்தல்களிலும் மோடியிடம் தோல்வியடைந்தார். அஜய் ராய் தனது அரசியல் வாழ்க்கையை பாஜகவின் மாணவர் பிரிவான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் உறுப்பினராக தொடங்கினார். பாஜக சார்பில் கோலஸ்லா சட்டமன்ற தொகுதியில் இருந்து போட்டியிட்டு 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2009 ஆண்டில் சமாஜ்வாதி கட்சியில் இணைந்தவர் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் முரளி மனோகர் ஜோஷியிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2012 ஆண்டில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அஜய் ராய் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் உள்ளார். இந்த சூழலில் வாரணாசியில் மோடி வெற்றி உறுதியாகிவிட்டது என்றும் அதிக வாக்கு வித்தியாசமே தற்போதைய இலக்கு என்றும் பாஜக கூறி வருகிறது.